ஹே ஆல். ஸோ இது வந்து மலேசியா சீரீஸ் முடிய போகும் தருணம். அங்கேருந்து கோயிலேருந்து கிளம்பிட்டு அப்படியே நாங்கள் போகிற வழியில் அப்பப்போ ஸ்டாப் பண்ணி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டுருந்தோம். ஸோ குகனும் அந்த டைம் நல்லா தூங்கிட்டான். ஏன்னா அவன் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சனால அந்த டைம்லாம் தூங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு விளாண்டுட்டு இருந்தான். சரி, லஞ்சுக்கு ஒரு கேன்டீன் ஸ்டாப் பண்ணோம். அங்கே தான் எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணலை. இருந்தாலும் ஐஸ்கிரீம் கடையை பார்த்துட்டோம். விடுவோமா நம்ம, ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் வாங்கியாச்சு. ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குகனுக்கும் கொஞ்சம் கொடுத்தோம். நான் வந்து கோல்டு மெடல் ரிப்பன் அப்படின்னு ஒரு ஃப்ளேவர் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் சூப்பராக இருந்தது, ஒர்த்துன்னே சொல்லலாம். அப்புறம் திரும்ப வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே குகனுக்கு சரியான பசி எடுத்துச்சு. ஸோ ஒரு வேஃபர் பிஸ்கெட் கொடுத்தோம். ஊடையில் ஒரு 1/2 hour கிட்ட டிராஃபிக் ஆகிடுச்சு. என்ன ரீசன்னு பார்த்தா, எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க மொத்த லாரியும், குட்ஸோடு சேர்ந்து எரிஞ்சிட்டு இருந்தது. அதனால தான் வந்து டிராஃபிக் ஆகிருக்கு. அப்புறம் இந்த கார்லேயே குகன் பாத்ரூம் போயிட்டு இருந்தான். அந்த பாத்ரூம் என்னன்னு சொல்கிறது, அது எல்லா நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது எங்கள் கூட. அதுக்கப்புறம் போயிட்டு லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். ஒரு தமிழ் கடை தான் போயிருந்தோம். பிரியாணி, ஒயிட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் செக்கிங் பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு இந்த பீச்சை தானே நம்ம சிங்கப்பூர் ரீச் ஆயிடுவோம். அவ்வளோதான், பாய்.